So welcome back GFam. How are you all? Assalamu alaikum. Good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் hope safe and secure பத்திரமா இருப்பீங்க அப்படினு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட டேலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் மறக்காம இப்போ சொல்லுங்க. இன்னைக்கு டேல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு லைக் எத்தனை பேருக்கு பிறந்த நாள் அண்டு இன்றைக்கி உங்களுக்கு டேல என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல், ஏதாவது விசேஷமாக, எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி சேம் டேயில் ஒரே மாதிரி விசேஷம் இருக்குது, எத்தனை பேர் வீட்டில் பர்த்டே கொண்டாடுறீங்க, யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை பேரோட வீட்டில் பர்த்டே கொண்டாடுறீங்க, அப்படி கொண்டாடுறீங்கன்னா ஆமாம் ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த ஊரில் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜஸ்ட் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக சும்மா தெரிஞ்சுக்கலாமே என்னென்ன டாபிக் அப்படியே போகுது அப்படின்றதுக்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம சர்சர்னு வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்புக்காக கிளம்பிட்டு இருக்கோம். எப்பயுமே ஆக்சுவலாக அண்ணன் தான் போகும் காலையில். ஸோ அண்ணனுக்கு இன்றைக்கி மேடத்துக்கு ஏர்போர்ட் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக முடியவில்லை. அதனால் நம்மளே போயிட்டோம். ஏன்னா மேடம் வந்து 7 மணிக்கெலாம் கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், பிரச்சனை. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்தாண்ட வண்டியை விட்டு அழகாக இப்படி ஏற்றி விட்டு இந்த பக்கமாக இறங்கி இப்படி ஓடிட போகிறோம். ஏன்னா 5:40 ஆயிடுச்சு, 5:40 ஆக போகுது. அதனால் சரின்னு நம்ம கிளம்பணும்ல, அதனால தான். மறக்காமல் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க பிலிப்பினி நண்பரை போய்ட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு சர்சன்னு இறக்கி விட்டுட்டு ஓடிடணும் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. ஓகே ஜிஃபேம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கோஸ்டா காஃபி பங்கு பின்னாடி தான் இருக்குது. அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கடா அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் இறங்க போகிறது. அடுத்து எதுக்கு நம்மளுக்கு டியூட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 நம்மளுக்கு ஒரு ஏர்போர்ட் சவாரி இருக்குது, விச் இஸ் அர்ஃபா விளாக்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனலில் அர்ஃபா விளாக்னு வச்சுருக்கிறாரு. அவர் ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடி கொண்டிருக்கிறார். சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு முடிஞ்சால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக நம்ம வந்து இப்போ பேக் அடிச்சுட்டு ரூம் தான் போகிறோம். ஸோ ரூம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு போகிற வழியிலே நாஸ்டா வந்து முடிஞ்சால் சென்னை ஸ்பைஸ்க்கு போய்ட்டு இட்லி சாப்பிட்லான் இருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி மார்னிங் டைம் தானே. ஸோ இட்லி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே அழகா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த இது கைஸ் எனக்கு என்னன்னே தெரிலங்க. ஷென்ஜானில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதே பிராண்டில் ஈடோ ப்ளஸ்ன்னு ஒரு 2025 மாடல் வந்துருக்கு. அது என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுங்க. வாங்கணும் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு நான் இருக்கிறேன் ஜிஃபேன். லட்சு என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமே, அது நம்மளால் வாங்க முடியுதா இல்லையா அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வாங்க முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க. கண்டிப்பாக வாங்குவேன். முதல்ல இந்த செல்லத்தோடைய அமௌண்ட்டை முடிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஜிஃபேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காரு வாங்குறேன். இன்ஷா அல்லா உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன் ஜிஃபேன். என் கண்ணுக்குள்ளேயே நைட்டு ஃபுல்லாக என் கனவுல கூட சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. நைட்டு கூட அந்த வண்டியை பற்றி தான் ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ரிவ்யூ சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன், கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கினேன், கனவுல கூட வந்துச்சுங்க. அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த கார். எனக்கு என்னன்னே தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் அது இல்லாமல் போயிடும், பார்த்துக்கலாம். நம்ம எல்லாருமே ஜிஃபேமே நினச்சதை ஒன்ஸ் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வாங்காமல் விட மாட்டோம், கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஸோ வாங்க நேராக வந்து இப்போ சென்னை ஸ்பைஸ் போவோம். போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிடுவோம். முதல்ல இட்லி தோசை என்ன இருக்கோ சாப்பிடுவோம். அண்ணா வந்து இந்நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கோம். ஸோ எந்திரிச்சு வண்டி 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணோம். மணி வந்து இப்போ 6:22 ஆகுது. வாங்க 7 o'clock உள்ளாரையே நம்ம வந்து சென்னை ஸ்பைஸை போய்ட்டு நம்ம ரீச் பண்ணணும் ஜிஃபேன். இட்ஸ் அவுட்டர் அப்படிங்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்றது உங்களுக்கே தெரியும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஆமாங்க, லைக்கை தட்டி விட்டுக்கோ ஜிஃபேமே, ஓகேவா? போகலாம் வாங்க. ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஸ்பைஸ் கிட்டே வந்துட்டோங்க. கிட்ட மீன்ஸ் நல்லா அந்த டனல் கிராஸ் பண்ண உடனே ஜஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்னல்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்வைன்னு உள்ளே போயிட போகிறோம். லட்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த டனலே உங்களுக்கு காமிச்சில, அதனால தான் இந்த டனலை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு விட்டேன். ஒரு கிட்டத்தட்ட அது என்ன ஒரு 1.5 இல்லைங்க, அதில் 2லேருந்து தாராளமாக 2.5 கிலோமீட்டர் கிட்ட அது பாட்டுக்கு வரும். நம்ம பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டிதான். உள்ளே பூந்தாலே எந்த ஃபோனுக்கும் நெட்ஒர்க்கே வராதுங்க. கொஞ்சம் தூரத்தில் போகிற நெட்ஒர்க் எல்லாம் கட் ஆகிடும்.
மினிமம் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி தான். நல்ல நெட்வொர்க் சிம் வச்சுருந்தோன்னா ஓரளவுக்கு அதுவும் வரும். ஒரு நார்மலான மினிமலான கம்பெனி சிம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, நெட்வொர்க்கே போயிடும். எப்பயுமே இதில் வரும்போது ஃபேஸ்புக்கில் ஏதாவது வீடியோவோ இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோவோ ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். பார்த்தோன்னா ஸ்டக்காகி நின்றுடும் அப்படியே. அப்புறம் டனலுக்காரங்க இப்போ வெளியே வருதா, அப்படியே வெளியே வந்தோடனே டக்குனு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். பிகாஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே அடைச்சிக்குது இல்லை, நெட்வொர்க் வரதுக்கான இடம் இல்லை போல இருக்குது. ஆனால் இம்மா பெரிய ஓட்டருக்கு உள்ளே பூந்து நெட்வொர்க் வர வேண்டியதானே. இம்மா பெரிய வண்டி நம்மளே வந்துடுறோம், கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க்கால் வர முடியல பாருங்கள், என்னடா இது. ஓகே போவோம். இட்லி சுட சுட ஹோப் எப்பயாவது இட்லி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்றதை நம்புகிறேன். பிகாஸ் காலையிலே போகிறேங்க, 6:38 ஆகிடுச்சு. 6:45 அங்கே போயிடலான்னு நம்புகிறேன். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வந்தாச்சு. இப்போ கம்முன்னு போய்ட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்துடுவோம். ஐ திங்க் கூட்டம் இருக்கக்கூடாது, ஐயோ கூட்டம் இருக்கக்கூடாது. லெட்ஸ் சீ பாப்பா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் கனவுகளோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கிறோம். லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜிஃபேன் இங்கே பாடுறா பூனை மாதிரியாடா இருக்குது, எப்படி இருக்குது பாருங்களேன் ஜிஃபேன் இந்த பூனை. கொஞ்சம் ஏம்மா ஐயோ நான் விழுகிற மாதிரி போனால் அது ஓடுது பயந்து. சரி வாங்கி சாப்பிட்லாம். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு டீ வந்து வாங்கியாச்சு. அண்ணா மெசேஜ் பண்ணது, அண்ணா இப்போ தான் வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. மேடம்க்கு ஏர்போர்ட் போகணுமா, அதாவது முதலாளி மேடம் இல்லை முதலாளி அம்மாவுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ணா ஃபோன் மெசேஜ் பண்ணிச்சு குரூப்பில். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் சும்மா குரூப் வச்சுருக்கோம். அஸ்ஸலாமு எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணையை போட்டுட்ருப்போம். அந்த மாதிரி கேட்கும்போது அண்ணன் சொன்னிச்சு, தெரில ஏர்போர்ட் போகணுன்னாங்க. நான் இந்த ஒரு பேக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் குட்டி குட்டி பேக்காக இருக்குது, இதை வச்சு எங்கே போகிறாங்கன்னு தெரில அப்படின்னுச்சு. அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்போ அவங்க எங்கேயும் போகலன்னா டொமெஸ்டிக்கில் தான் எங்கேயும் போகிறாங்க, உம்ரா பண்ணுறதுக்காக மக்காவுக்கு போவாங்க, ஜித்தாவுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. லட்சி பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்டாச்சு. என்னன்னு தெரில, எப்பயுமே இட்லி நான் ரொம்ப டப்புக்குன்னு வச்சாங்கன்னா நாக் அவுட் பண்ணுவேன், சாப்பிடுவேன் வயிறு ரொப்பி. இந்த வாட்டி இட்லி வச்சாங்க, என்னால் சாப்பிட முடியல, ஏன்னே தெரில. அதுக்காக இட்லி நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்காகலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட டக்குன்னு இறங்கல். இருந்தாலும் 4 இட்லி ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அது பேச்சு வேறு சொல்கிறேன். சரி ஓகே ஜிஃபேம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா போவோம். ஆமாங்க, எனக்கு இப்போ தாங்க ஞாபகம் வருது, நம்ம சிப்ஸு ஓட்டினோம்ல, சிப்ஸில் வந்து நம்மளுக்கு 118 ரூபா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் மறந்தே போயிட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு காசு வாங்கிட்டு வரணும். மதியம் போகும்போது அவங்கள இறக்கி விட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னாலும் அங்கேயே நின்று காசை வாங்கிட்டு தான் ரிட்டர்ன் வரணும். லட்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. சரி ஜிஃபேம் வாங்க, இப்போ நேராக வந்து இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். வெயில் மண்டைக்கு நேராக, அதாவது மூஞ்சிக்கு நேராக அடிக்குது. இப்போ மேலே ஏறிட்டு இருக்குல்ல, அதனால் மூஞ்சிக்கு நேராகவே வெயில் அடிக்கிறதால நேரடியாக ரோடை பார்க்க முடியல, இதை போட்டுற வேண்டியதான். ஓகே ஜிஃபேம், ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் ரூம்லேருந்து இப்போ நம்ம 2 மணிக்கு தான் கிளம்பணும். சாரி ஆமாம் 1 மணிக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி தலைவர் வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவரோட இக்காமாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கஃபில்லாம் வந்தாங்க, அவங்கள்ட்ட டீல் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நம்ம புறாக்குட்டி என்ன பண்ணுது, இன்னும் உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது, இந்த உட்காந்துருக்கு பாருங்கள் உள்ள. என்னடா உட்காந்துருக்கு. நான் கூட இந்த பூனை உள்ளே போச்சு அடிச்சிருச்சோன்னு நினச்சேன். இல்லை பிரச்சனை இல்லை, நடுவில் பூனை வந்துச்சுங்க, டப்புன்னு ஃபைட் பண்ணிடுச்சு. அது கூட நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்து நான் அதை காப்பாற்றிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் புறாவுக்கு சோறாயிருக்கும். அது தலைவர் நிற்கிறாரு முதலாளி. வாங்க போவோம். போயிட்டு அவருக்கு அப்ஷர் வந்து அக்கௌண்ட் ரெடி பண்ணணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் பண்ண முடியும். பிகாஸ் அவன் வந்து வண்டி எடுக்க வந்திருக்கான் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ அவனோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வண்டி தான் சிம்பிள். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஆத்தரைஸ் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால தான் अरे भाई नहीं खुल रहा, वो खुलता तो ऊपर आता भाई. பையனுக்கு வண்டி ஓப்பன் பண்ண தெரில. இதாட்ட வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கோம். சூப்பர். இப்போ बना है तो खींचने का, खींचा मगर नहीं आ रहा ना. वो भाई ऐसा धक्का दे रहे तुम उसको, ऐसा खींचे ना, बाहर खींचने का, बाहर के साइड ऐसा उस साइड खींच के फिर धक्का दो. He don't know how to open the car, blah blah blah. He is before driving மாட்டு வண்டி. Okay, so நம்ம போய் இப்போ ஃபிங்கர் வச்சிட்டு வருவோம் தலைவருக்கு. मोबाइल में जा सकते हैं चेतन. So guys, ரோட கிராஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கு அப்சா he don't know how to open the Apsar account. मोबाइल यहाँ पे सीधा रे MOBILY.
कब देखो खाने को मतम में घुसते रहते हैं. You know everything. We going to inside mobile office. There is have one upstairs machine and we will go to put the number and put the finger. I will finish and come. Okay. Bush. So machine வந்து பாத்தீங்கன்னா under serviceல இருக்குங்க. Waste. Totally waste. 4 மாசம் நான் வந்து 4 மாசம் 5 மாசம் ஆக போகுதுங்க. இன்னமும் வந்து under serviceல இருக்கு. दर पे ओपन करो ऐसी. मैं अंदर जाता हूँ. ऐसा वीडियो बना के. हाँ. ओ हेलो. First मुदीर. VIP will go first. Guys, Hyundai H1 இந்த வண்டி எங்க பாத்திருக்கீங்க? மறக்காம இந்த வீடியோ இந்த வண்டியை நீங்க எதுல பாத்திருக்கீங்கன்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? vlog கண்டினியூவா பார்த்தா உங்களுக்கு தெரியும். மறக்காம பாருங்க. பேசிட்டே இருக்காங்க. நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நான் வந்தாச்சு. பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல தான் நம்ம அப்சர் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணனும். எல்லாம் இப்ப பண்ணி முடிச்சிருவோம். டக்கு. பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பங்காளி வீட்டில் வந்துட்டாங்க. நம்ம ஒர்க்கு முடிஞ்சது. சமோசா எல்லாம் போட்டு சுட வச்சுருக்காங்க. எத்தனை சமோசா தீ விட்ருக்காங்க பாருங்களேன். என்னன்னு தெரில. இப்போ வந்து மீன் சாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மீன் தான் அது. ஸோ இதுதான் அந்த மீன். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 வாங்கி சாப்பிட்டுக்கோம். 2 மீன் இருக்கா அது உள்ள? ஒரு மீன் தனித்தனியாக போடுறாங்களா? சரி, ஓகே, நல்லது தான். தனித்தனியாக 2 மீன் குழம்பு மெலிசா தானே போடுறான். அந்த பங்காளி போய் நல்லா இவ்வளோ மொத்த பீஸாக போடுவான். ஏன் அப்படி போகிறோம்? படா மச்சிடாலோ பை. உடஞ்ச மீன்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு இருக்காரு தலைவர். சரி, நம்ம ஒன்று போடட்டும், வாங்கிட்டு போகலாம் ஜிப்பேன். ஏன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டுட்டு உடனே நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். அதாவது கோஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் போகணும். அவரை விட்டுட்டு மறுபடியும் அடுத்த கஸ்டமர் கொண்டு வந்து இங்கே விடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏர்போர்ட் சவாரி ஒன்று இருக்குது, அது போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் டெலிவரி 4 மணிக்கு மேலே வரும்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா நல்லது. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 1:44 ஆகிடுச்சிங்க. ஸோ அழகாக வந்து இப்போ சாப்பிட்டாச்சு மீன் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா இப்போ ஜான் பிரதர் இப்போ கூப்பிட போனோம். ஸோ ஜான் ப்ரோ கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கேருந்து மேனேஜரையும் இன்னொரு அது 2 பேர் ஃபிலிப்பைன்ஸ்காரங்க தான். மேனேஜரும் இன்னொருத்தரையும் கூப்பிட்டு திரும்பி கொண்டு வந்து இந்த ஏரியாவில் ஜான் ப்ரோ கூப்பிட்ட ஏரியாலே வந்து இறக்கி விடணும். அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் சவாரி. ஏற்கனவே அவரோட சேனலுக்கு நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லா கேட்டுட்டு கிடந்தார். ஸோ நமக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நேரங்கள் வந்து எதுவுமே அமையறதால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ பார்ப்போம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒன்றும் முடியல. லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவரும் ப்ரோ வீடியோ எடுக்கணும்னு ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டார். அந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இல்லை, ஒரு பிஸியாக இருந்துட்டோம். ஸோ அதனால் அப்படியே விட முடியாதுல்ல. லட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு முதல்ல போவோம். அவர் இப்போது சரி வாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்போம், இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா ஏர்போர்ட் போகிற அன்றைக்கி நம்ம இன்டர்வியூ வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி ஏர்போர்ட் போகிறாரு. ஸோ அதனால் இன்டர்வியூ இன்றைக்கி வச்சுக்க வேண்டியதான். என்ன கேட்பாருன்னு தெரியல. நம்ம தான் திறந்த புத்தகமாச்சே, என்ன இருக்கோ டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்ணாடி மேலே ஏற்றுவோம். அனல் ஓவராக அடிக்குது. கண்ணாடி மாதிரி அனல் அப்படியே வீசிச்சு நெருப்பு எறிகிற மாதிரி. அதனால தான் கண்ணாடியெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி இறக்கி விட்டேன், கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு. பார்த்தீங்களா எங்கேருந்து சைடு வாங்குறத? அந்த பக்கம் ஆளும் இல்லை, வண்டியும் இல்லை. தலைவர் ஜாலியாக மொபைல் நோண்டிக்கிட்டே அங்கே வரைக்கும் போயிட்டார். அப்புறம் சர்ரு நம்மக்கிட்ட அங்கே பாரு திடீர்னு இந்த பக்கம் போகிறாரு, திடீர்னு அந்த பக்கம் போகிறாரு. ஃபுல் ஃபன் மூடில் இருக்காரு. தாரூஸ் வச்சுக்கிட்டு ஃபுல் ஃபன் மூடில் இருக்கிறாரு தலைவர். சரி வாங்க போவோம். இன்றைக்கி எந்த டெலிவரி இல்லை, 4 மணிக்கு மேலே டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. லட்சி வந்துச்சு அப்படின்னா நல்லது தானே, பண்ணுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டா காஃபிக்காரங்களை இறக்கி விட்டாச்சோ. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 3:55 ஆகிட்டுருக்குங்க. 3:58க்குலாம் நம்ம ஏர்போர்ட் போகிறோம்ல, அவங்களோட லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. சிக்னல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம நிற்கிறோம். இப்போது கை செம்மையாக வலிக்குதுங்க, 2 கையுமே வலிக்குது, என்னன்னு தெரில. ஏர்போர்ட் போகணும், ஏர்போர்ட் போய்ட்டு விட்டுட்டு வரணும். அப்புறம் டெலிவரிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா 2 டெலிவரி கொடுத்துருக்காங்க. 2ம் பண்ணால் ஒரு 60 ரியால் கிடைக்கும். பாப்பா என்ன நடக்குதுன்னு. 2த்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பண்ணணும். செம்ம டிராஃபிக்காக இருக்குது இந்த டைமில். பட் என்ன பண்ணுறது, ஏர்போர்ட் போய் தான் ஆகணும். அவர் நீங்கள் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. 2-3 நாளாக யோசிச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதமாகவே மீட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். அவருக்கு செட் ஆனால் நமக்கு செட் ஆகலை, நமக்கு செட் ஆனால் எனக்கு செட்டே ஆகலை. அப்படியே வெளியவே இருந்துட்டேன், அலைச்சல்லே இருந்துட்டேன். அதனால் அவரை பார்க்க முடியல. ஏர்போர்ட் போகும்போதாவது உங்களை நான் பிடிச்சிடணுன்ட்டு அவரும் ஒரு புடியாக நிற்கிறாரு. சரி ஓகே, அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் நானும் கிளம்ப போகிறோம். போயிட்டு ஏர்போர்ட் விட்டுட்டு
இப்படி ஓடணும், மறுபடியும் ஓடி வரணும். வந்துட்டு அப்புறம் அடுத்த கட்ட வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடணும். டயர்டு. நேற்று பாஸ்போர்ட் காமிச்சிருப்பேன். யாராவது கமெண்ட் பண்ணிங்களா தெரியல, எதுக்காக பாஸ்போர்ட் காமிச்சானேன்ற மாதிரி பல பேர் வந்து யோசனையில் இருந்திருப்பீங்க. சொல்லுகிறேன் இந்த வீடியோவில் சொல்லி விடுகிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன எப்போ சொல்கிறது, அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறாரு. அதுக்கு ஒரு வேறு ரீசன் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சொல்கிறேன் ஓகேவா. இந்த காரை திடீர்னு பார்த்தோன்னே இப்போ எம்ஐயில் ஒரு கார் விட்ருக்காங்கல்ல, அந்த காரோட காப்பி தாங்க இது விட்ருக்காங்க. எம்ஐயில் ஷாமியோட இவி எலக்ட்ரிக் கார் ஒன்று விட்ருக்காங்க. அது வந்து போர்ஷே கார். இது அதோட காப்பியிலே விட்ருக்காங்க எம்ஐயில். கொய்யால் எப்படி போர்ஷே காரங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. இல்லை அவங்களோட பர்மிஷனோட தான் போட்டிருக்காங்களா, கொலாபரேஷனில் தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி நிறைய கார் இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு லக்ஸரி கார்லாம் வாங்கணும்னு ஆசை தான். ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாங்குவோம். சிக்னல் முதல்ல ஓப்பன் ஆகட்டும். ஸோ அதில் சிக்னலை முன்னோக்கி போவோம். அப்புறம் வாக்கையில் முன்னோக்கி போகிறத பற்றி யோசிப்போம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நிற்கிறோம். ஸோ இங்கே பின்னாடி தெரிகிற ஏதோ ஒரு பில்டிங் தான் அவருடையது. அதனால் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கும், வருவார். ஸோ வந்தாருன்னா அப்படியே கிளம்புவோம். ஐ திங்க் ஏதோ ஒரு பில்டிங் தான், இங்கே தான் இருக்கிறாரு. ஃபோன் அடிச்சிட்டேன். நம்ம தான் ஆக்சுவலாக அரை மணி நேரம் முன்னாடியே வந்து அங்கே பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது வருவார். கை வந்து இந்த இடம்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்னன்னே தெரில. இந்த இடம் இதுலேருந்து இது வரைக்கும் நல்லாவே வலிக்குது, என்ன தெரில, 2-3 நாளாகவே வலிக்குது. சரி அவர் வரட்டும், நம்ம லக்கேஜை வண்டியில் ஏற்றிட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு எல்லாமே ஃப்ராங்க் தான். சுகேஜி ஃபேன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா தலைவரை பிக்கப் பண்ணியாச்சு. வீட்டுக்கிட்ட பிக்கப் பண்ணுறேன்னு அதுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க பாருங்க. ஏர்போர்ட்டே பிக்கப் பண்ணிவிட்டு அர்பா பிளாக்ஸில் இன்டர்வியூலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆன்லி வேலையே இன்டர்வியூனா பாருங்கள், நானே கேமராமேன், அவரும் கேமராமேன், எல்லாமே மாற்றி எடுத்து வச்சு சூப்பராக முடிஞ்சிச்சு. சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஏதாவது சொல்லுங்கள். உண்மையிலே இவருடைய சேனலில் வந்து நானும் நல்லா பிரமாண்டமாக ஃபாலிட்டு இருக்கேன். 150 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பழைய வீட்டிலேருந்து லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் தெரிஞ்சாங்க. நின்றுட்டு 2 நிமிஷம் பேசிட்டு ஓடிடலாம். அப்படியா? யார்கிட்ட பேசணும்? வீடியோ பேசிட்டு போயிடலாம். ரன்னிங்லேயே போட அங்கே போய் மாட்டிக்கும், கேமரா இருக்கும். ஸோ இவரை நான் வந்து 150 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவர் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் தான் பேசுறாரு. ஆனால் அது உங்களுடைய கருத்து, உங்களுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஊட்டு சுத்தான்றீங்க, அப்படின்றீங்க, எப்படின்றீங்க, துர்க்கி ஜாம்ன்றீங்க. துர்க்கி ஜாம் விசாரிச்சு பார்த்தேன். நான் இங்கே இருக்கிறதுனால இது வந்து அஃபென்ஸும் கிடையாது, லீகல் தான். அதே மாதிரி அவர் ஊட்டு சுத்தாங்கிறது சொன்னார், டீட்டெயில்ஸ் என்கிட்ட சொன்னார். அந்த டைமில் அவர் சொல்கிறது வந்து அடுத்த டைம் நம்ம செய்யாத போது அது எங்கேயோ முடியறதுனால அவரால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து வெக்ஸ் ஆகிறாரு. அதை நீங்கள் வந்து உருட்டு நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்று பண்ணிட்டு அது பண்ண முடியல. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ரீசனே சொன்னாலும் இவன் உருட்டுறான்டா, சும்மா வியூஸ்க்காக டைட்டில் வச்சு விட்டு இப்போ முடியலன்னு சொல்லி போய் சொல்கிறான். ஆமாம், ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னவோ நம்ம டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. டப்புன்னு வளர்ட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருடைய மீட் பண்ணியிருக்கேன். டப்புன்னு அவருடைய ரெவன்யூலாம் சொல்கிறாரு. இந்த அளவுக்கு எந்த ஒரு யூடியூபராக இருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவங்களுடைய ரெவன்யூலாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்து அவருடைய இன்டர்வியூ எடுக்கும்போது நான் கேட்ட கேள்வி ரெவன்யூ என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் வேணாம் ப்ரோ தான் சொல்லுவார் நான் நினச்சேன். ஆனால் அவர் ஓப்பன் பண்ணி காட்டுற அளவுக்கு அவ்வளோ ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ், அவர் எப்படி இருப்பாரோ எதிர்ப்பாரோ உங்களுடைய சாய்ஸ். சப்ஸ்கிரைபரே வீட்டு தேடி அங்கே வரும்போதெல்லாம் ப்ரோ செல்ஃபி எடுத்துக்கலாமா அம்மா, அப்போ செல்ஃபி எடுத்துட்டு எப்படி ப்ரோ யூடியூப்ல வருதா ப்ரோ அப்படின்னு. வருது ப்ரோ, எவ்வளோ ப்ரோ வருது, இவ்வளோ வருது ப்ரோ அப்படின்னு. ஆனால் அப்போ கூட வந்து ஒரு 1000-2000 தான் கம்மி பண்ண சொல்லுவேன். அது என்னன்னு தெரில, பழகிச்சு. 50,000 டக்குன்னு ஒரு நினைச்சா 20,000 சொல்லலாம், ஒரு 15,000 சொல்லலாம். டக்குன்னு கேட்டுறாங்களா, அந்த ஸ்பாட்ல எல்லாம் நம்மளால ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியல. எவ்வளோ சொல்லலாம், இவ்வளோ எவ்வளோ கழிக்கலாம் அப்படின்னு. 50,000, 52 அப்போ இந்த மாதம் 20,000 வந்து 1,20,000 வந்துச்சுப்பா, வந்துச்சு. ஹையஸ்ட்டாக அது ஒன்று தான் நினைக்கிறேன், 1,28,000. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை பார்க்கவே முடியல. ஸோ ஜிஃபேம் கீப் சப்போர்ட்டிங் சுல்தான் அண்ட் அர்ஃபா vlogs. ஓகே, கூடவே இருங்க. டோன்ட் வரி, அவர் வந்து ஊருக்கெல்லாம் மாட்டார். உங்களுக்கு டெய்லி லைஃப் ரூட்டீனை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே, ஆமாம். என்னுடைய ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, ஏர்போர்ட் வந்துருச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம். டெர்மினல் வந்தாச்சு. ஸோ இறக்கிட்டு 450 ரூபாய் வாடகை வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம். ஜிஃபேம் டக்குன்னு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கு. ஆமாம், பேமெண்ட் இன்டர்வியூக்கு பேமெண்ட் யார் கொடுப்பா? இன்டர்வியூக்கார பேமெண்ட்டா? வீடியோவில் சொன்னீங்களே பேமெண்ட் கேட்டாருன்னா அவ்வளோதான். அதனால தான் முன்னாடியே சொன்னா இன்டர்வியூ எடுக்க மாட்டேங்கன்னு. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் கேட்குறேன். இதுக்கு மேலே அந்த வீடியோ பேமெண்ட் வராம பப்ளிஷ் ஆச்சுன்னா நான் வந்து யூடியூப்ல எல்லாமே காப்பிரைட்க்கு நான் கிளைம் பண்ணுவேன். இது நான் தான் என்னை வந்து பொய்யா இன்டர்வியூ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி.
ஓகே ஜிஃபேம் வந்தாச்சு. ஸோ வாங்க அவங்கள இறக்கி விட்டு நம்ம கிளம்புவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஜிஃபேம் இறக்கி விட்டாச்சு. அவங்க தம்பியை கொண்டு வந்து மறுபடியும் அர்ஃபா விளாக்ஸோடைய தம்பியை கொண்டு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ரூமுக்கிட்டே வந்து இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னா 2-3 டெலிவரி வந்திருக்கு ஜிஃபேம். ஸோ அந்த டெலிவரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அவனை எக்காரணத்தை கொண்டோம். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக போய்கிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். சுலையில் ஒன்று இருக்குது, இங்கே அங்கேன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் அடிப்போம், கொஞ்சம் டீ எடுத்து குடிச்சிட்டு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நிதானமாக போகலான்னு இருக்கோம். லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டெலிவரி என்னவோ அதை கொஞ்சம் சன்னு முடிப்போம் ஜிஃபேமே. இப்படியே போய்கிட்டு இருக்கு. செம்ம டயர்டுங்க. டயர்டுன்னு சொல்கிறத விட படக்ஸ் தாங்க பயங்கரமாக வலிக்குது. அதுக்கு தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தால் என்ன. லெட்ஸ் கோ ஜிஃபேம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூமில் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படியே படுத்து முதுவை கொஞ்சம் நேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு இப்போ தாங்க டெலிவரிக்கே கிளம்புறோம். 6 கொடுத்துருக்காப்புல, 6ல் வந்து 2 இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி அந்த 2 முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். வாங்க கொடுக்கணும் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை முடிப்போம். ஸோ 20 கிலோமீட்டர் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து ஹையலன்ற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிளம்பி போகிறாங்களா, அவங்களுக்கு 2 கிரீம் டப்பா வேணுமோ. ஸோ அதனால் இப்போ அது வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. பாப்போமே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய்ட்டு இப்போ நம்ம முடிச்சுட்டு வரணும். நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கோம். வாங்கன்றாங்க. ஆர்டரே கண்ணா பின்னான்னு கிடக்குது. நான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியல. எனிவே ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு எல்லாமே பின்னாடி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர் போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் காட்டுதுங்க. 20 கிலோமீட்டருக்கு செம்ம டிராஃபிக். இன்றைக்கி வியாழன்கிழமை அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியலைங்க. வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், தம்ப்நெயில் டைட்டில் ஒரு புண்ணாக்கும் புரியல. நான் பாட்டுக்கும் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் வாங்க போகலாம். போய் ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு ஜிஃபேமே. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் முடிச்சாச்சுங்க. இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தாங்க ஒரு ஆர்டர் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் இங்கே பக்கத்தில் இருக்குது. தலைவன் ஃபோனே தூக்க மாட்டேன்ட்டான். இப்போ தான் கஷ்டப்பட்டு ஃபோனை தூக்கியிருக்காப்புல. பக்கத்தில் தான் இருக்காப்புல. போயிடுவோம். 6.6 கிலோமீட்டர் தான், ஆனால் 13 நிமிஷம் காட்டுது. போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வருவோம் ஜிஃபேம். இப்போ இதையும் சார் இப்போ இதையும் டெலிவரி முடிப்போம். இப்போ தான் 2வது டெலிவரியே முடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:42 ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்து சுலையில் இன்னும் ஒன்று இருக்குது. அவங்க தூக்குறாங்களான்னு பார்ப்போம். தூக்கிட்டாங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜிஃபேம். இது வரைக்கும் இருந்தால் 6 டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ மீதி 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நம்பர் நாட் ரீச்சபிள், காலே கனெக்ட் ஆகலை. மீதி 2 பேர் நம்பரு தலைவர்கள் ஆர்டர் செய்துவிட்டு ஃபோன் அட்டென்ட் செய்யவில்லை. ஓகே, நான் ஃபாஸ்ட்டான ரூட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக கூகுள் மாமா சொல்லிவிட்டாப்புல. கூகுள் மாமி இது, கூகுள் மாமா இல்லை, கூகுள் மாமி இது சொல்லிடுச்சு. ஸோ மீதி 2 பேர் வந்து அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரில, ஏதாவது வேலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஜிஃபேம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. நேராக இப்போ நம்ம வண்டியை வீட்டுக்கு தாங்க விட்டுட்ருக்கோம். போவோம் 11 o'clock வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் படுப்போம்னா அந்த மாதிரி இல்லை, ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்னா ஐயோ என்னென்னமோ வளர்றேனே, ரெஸ்ட்டும் கிடையாது. இது என்ன சொல்கிறது, நம்ம ஆஹா இங்கேருந்து யூட்டன் இருக்கா இல்லையாப்பா, இருக்குது, லாரிக்காரன் அடிக்கிறான். ஸோ வீடியோஸ் வந்து எடிட் பண்ணணுங்க. நேற்று விளாகையும் எடிட் பண்ணாமல் இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற விளாகையும் இப்போ இருக்குது, அது வேறு எடிட் பண்ணணும். என்னடா இது நமக்கு வந்த சோதனை. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஓகே ஜிஃபேம், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ஓகேவா? என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் எந்த டைமில் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டோட்டல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டு, அப்புறம் வந்து 2 டெலிவரி மட்டும் தான் பண்ணோம். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளது இன்றைக்கி நடந்திருக்கு. எல்லோரும் வந்தாச்சு, உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு, வண்டி கையில் கொடுத்தாச்சு. இவ்வளோ தான். இவரும் நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பிரதரை இவர் தான் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாரு. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண முடியல, பிகாஸ் வேலை நிறையா இருக்குது. ஸோ இதுக்குமே டெலிவரிக்குமே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. ஸோ ராஜா பிரதரை நிறையா வாட்டி நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு அப்புறம் டெக்ஸியில் செலவாகுது. அதனால் சரி ஓகே, இவர் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போதைக்கு இதை தான் அப்டேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அடுத்த வாட்டிலேருந்து நாளையிலேருந்து நம்ம ராஜா ப்ரோவை கூப்பிட போகிறதில்ல. நோ மோர் ராஜா பிரதர்ஸ் சவாரி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே ஜிஃபேம், செம்ம டயர்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்றைக்கே கூட தெம்பில் கையெல்லாம் பயங்கர வலி, சுடு தண்ணி வச்சு நல்லா வலிச்சு விடணும் போல இருக்குது. லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜிஃபேம். பாய், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.